நாள் ஒரு சில பாடல்களை சேர்ந்து நம்ம பாடி தேவனை துதித்து அவர் ஆராதிக்கலாமா? நம்ம கரங்களை தட்டுவோமா? என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்களா தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்களா தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் ஆதரவே சொல்றீங்களா? எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, மறைவிடமே, உம்மை ஆராதிப்பேன். ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டீர், உயர்வான தளங்களில் நிறுத்தி வைத்தீர். ஆழத்தில் உயர்வான தளங்களில் எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, உம்மை எங்கள் மறைவிடமே, உம்மை ஆராதிப்பேன். ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர், நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர், நான் தள்ளுண்ட இடங்களில் எங்கள் ஆதரவே, ஆமென், எங்கள் மறைவிடமே, உம்மை உம்மை ஆராதிப்பேன். கரடான பாதையில் தூக்கி சென்றீர், முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். கரடான பாதையில் தூக்கி சென்றீர், முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர், நீ தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர், நீ தந்த தரிசனம் எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே, உம்மை எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், கண்டதி எல்லாம் சேர்ந்து சொல்லுமா? எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலம், எல்லா கரங்களை தட்டி சொல்லுமா? எங்கள் ஆதரவே,
உம்மை ஆராதிப்பேன். நாமே நல்ல கரங்களை தட்டி எங்கள் ஆதரவே தேவன் நம்முடைய அடைக்கலமா இருந்திருக்கிறார். நம்முடைய உயர்ந்த அடைக்கலம் என்னுடைய தேவன் தான். எத்தனை பேரால சொல்ல முடியும் தேவன் என்னுடைய அடைக்கலமா இருந்திருக்கிறார், என்னுடைய ஆதரவு. He has been my support. வேற எந்த சப்போர்ட் இல்லாத நேரத்தில் தேவன் நம்முடைய ஆதரவா இருந்து நம்மை நடத்த அவர் வல்லவராக. நமக்கு இருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை என்னன்னா, உன்னதமானவரின் மறைவிலே நம்ம இருக்கும் பொழுது சர்வ வல்லவருடைய நிழலிலே நாம் தங்கி இருக்க முடியும். ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உன்னதமான தேவன் அவர் நம்மோடு இருக்கிறார். உன்னதமான தேவன் ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கிறபடி நான் நன்றி அப்பா. உன்னதமானவரே, உன்னதமானவர். ஆமே, நல்ல சத்தத்தை உயர்த்தி என் உறைவிடம் நீதானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. உயர்த்துகிறேன், பாடுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளை புகலிடமே. சொல்லமா, ஒடுக்கப்படுவோர்க்கு நெருக்கடி வேளை புகலிடமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. முடிந்தவங்க மாத்திரம் ரெண்டு கரங்களை உயர்த்தி உன்னதமானவரே, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. உயர்த்துகிறேன், தகப்பன் கைவிடுவதே இல்லை. சொல்லமா, நாடி தேடி மனிதர்களை தகப்பன் கைவிடு ஒருபோதும் கைவிடுவதே இல்லை, ஒருபோதும் கைவிடுவ. உன்னதமானவரே,
இதயத்தோடு முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமான கடைசியா சொல்லுவோம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா உன்னதமான நாம் தியானிக்க போகிற கர்த்தருடைய வார்த்தையின் தலைப்பு தனிப்பட்ட எழுப்புதலும் தேவனோடு நெருக்கமும் என்று தியானிக்க போகிறோம். We're going to meditate on the topic personal revival and intimacy with God. வாசிங்கள் 2 நாளாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். Let us read from 2 Chronicles chapter 7 verse 14. If my people who are called by my name will humble themselves and pray and seek my face and turn from their wicked ways, then I will hear from heaven and I will forgive their sin and will heal their land. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த இடத்துல ஒரு தனி நபருடைய வாழ்க்கை எப்படி அவருடைய குடும்பத்திற்கும் தேசத்திற்கும் ஆசீர்வாதமாய் காணப்படுகிறது என்ற ஒரு ரகசியத்தை இந்த வசனம் சொல்லுகிறதாக இருக்கிறது. And this verse talks about a secret how an individual person's life is going to be a great blessing for the family and also for the entire country. பாருங்கள், அவருடைய நாம தரிக்கப்பட்ட ஜனங்கள் அவளை தாழ்த்தி ஜெபம் பண்ணும் பொழுது அவளுக்கு மட்டும் ஆசீர்வாதம் அல்ல, இந்த தேசத்திற்கே ஒரு ஆசீர்வாதம் என்று பார்க்கிறோம். And people who are called by his name, if they humble themselves and pray, there will be a blessing not only for themselves but for the entire country. தனிப்பட்ட நபர் இண்டிவிஜுவல் பர்சன் என்று பார்க்கிறோமே, அவருடைய வாழ்க்கை தேவனோடு கூட இயேசுவோடு கூட எவ்வளவு ஐக்கியமாய் காணப்படுகிறது என்பதை பொறுத்துதான் தேசத்திற்கும் சபைக்கும் குடும்பத்திற்கும் உள்ள ஆசீர்வாதங்கள் இணைக்கப்பட்டதை பார்க்கலாம். And we see only based on the personal intimacy with God, as how his personal life is with God, there is a blessing for the nation and for the entire person. ஆகவே தனிப்பட்ட எழுப்புதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இயேசுவோடு நெருக்கம் வேண்டும் என்று இந்த செய்தியின் தலைப்பில் நான் பார்த்தோம். And we saw in the title of this message, if there should be a personal revival, then they should have a close relationship or an intimate relationship with Jesus. ஜிப்சி ஸ்மித் என்ற நபரிடத்தில் இவ்விதமாய் சென்று ஒரு நபர் கேட்டாராம், ஐயா, எழுப்புதல் வருவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாராம். And he asked him, sir, if I should see revival, what must I do? அவர் உடனே அந்த கேட்ட நபரை பார்த்து, உன் தேசத்திலே, உன் வீட்டிலே, உன் குடும்பத்திலே எழுப்புதல் வர வேண்டும் என்றால் நீ செய்ய வேண்டியது என்னவென்றால், வீட்டுக்கு செல், தரையிலே ஒரு வட்டத்தை வரைந்து கொள்ளுன்னு சொன்னாராம். And this is what he told him, if you want to see revival in your country, in your city, in your place and with you, you have to go home and draw a circle. தரையிலே வட்டத்தை வரைந்து அதிலே மண்டியிட்டு, ஆண்டவரே இந்த வட்டத்திற்குள்ளே அனைத்தையும் புதுப்பியும் ஆண்டவரே என்று ஜெபிக்கும் பொழுது
ஒரு பெரிய எழுப்புதல் உனக்குள்ளே மட்டுமல்ல உன் தேசத்துக்கும் வருகிற ஒன்றாய் காணப்படும் என்று சொன்னாராம். And then he said, if you draw a circle and then pray, Lord, bring revival within the circle, then that revival will come not only for the country but also in you. அந்த மனுஷனுக்குள்ளே ஒரு உற்சாகம் அடையும் பொழுது, ஒரு மருவம் அடையும் பொழுது, அந்த மருவமானது குடும்பத்தையும் அந்த ஊரையும் அந்த தேசத்தையும் அந்த சபையும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா காணப்படுகிறது. And when he is encouraged and when he gets transformed, that transformation brings about an impact not only on his own person but also for his family, his city and also for the entire nation. எழுப்புதல் என்று சொல்லும்போது ஒரு மறு சீரமைப்பை காட்டுகிறது. When you talk about revival, it talks about restoration. இயேசுவோடு கூட ஆழமான நெருக்கத்தை காட்டுகிறது. It also shows a deeper intimacy with Jesus. தேவனுடைய பிரசன்னத்திற்காக ஒரு புதிய தாகத்தையும் காட்டுகிறதாக இருக்கிறது. It also shows a renewed passion for his presence. உண்மையாகவே எழுப்புதலை விரும்புகிறேன் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு மறுரூபம், ஒரு தேவனுடைய பிரசன்னத்திற்கான ஒரு தாகம் ஏற்பட வேண்டும் என்று பார்க்கிறோம். And we see those who are waiting for revival, then in a personal life there should be a revival and a renewal, and also they should have the thirst for God's presence. தேவனோடு நெருக்கம் என்று சொல்வது அவருக்கு மிகவும் கிட்டி சேருவதை குறித்து நாம் பார்க்கிறோம். When you talk about intimacy with God, is being so close to him. அவருக்கு கிட்டி சேரும் பொழுது, அவருக்கு நெருங்கி சேரும் பொழுது அவருடைய விருப்பங்கள் நம்முடைய விருப்பமாக மாறும். When we draw closer and closer to him, his desires will become our desire. ஒருவருக்கொருவர் நெருங்கி ஒரு ஐக்கியத்தை பரிபாலித்துக் கொள்வது என்று சொல்வது ஒருவருடைய மனதை ஆழமாக அடுத்தவர் புரிந்து கொள்வதை அது காட்டுகிறதாக இருக்கிறது. When we talk about sharing the intimacy relationship, it also knows what is the desire likes between each other. அப்போ நாம் தேவனை இயேசுவை நெருங்கி ஜீவித்தவரோடு கூட ஜெபத்திலே தொடர்பு கொண்டு காணப்படுவோம் என்றால் இயேசுவுடைய விருப்பம், தேவனுடைய விருப்பம் என்ன என்பதை குறித்து நாம் நன்கு அறிந்திருக்க முடியும் மாணவர்களே. And when we are living closer to Jesus in our prayers, then we will be able to understand the desires, the deep desires of his heart. அப்படி அவரோடு நெருங்கி இருக்கும் பொழுது அவருடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சங்களையும் அது வடிவமைக்கிறது என்று பார்க்கிறோம். And when we live closer with him, his presence shapes every aspect of our life. தேவனோடு நெருங்கி ஜீவிக்கக்கூடிய அனுபவத்தை பார்ப்போம் என்றால் உலகத்தார் ஆச்சரியப்படுவார்கள் அவரை பார்த்து. And looking at people who are very close with Jesus and God, the worldly people will be surprised. உங்களுடைய வாழ்க்கை எப்படி இவ்வளவு அழகாக மாறியது என்று ஆச்சரியமாய் கேட்பார்கள். And they will ask and wonder, how is that your life has been so beautifully been அதன் shaped. ரகசியம் என்னவென்றால் இயேசுவோடு ஜெபத்திலே, வேண்டுதலிலே, வேத வாசிப்பில் நெருங்கி ஜீவிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையே மாற்றப்படுகிறது என்பானவர்களே. And the secret is when they live closer with Jesus and reading the Bible and in prayer and spending time with him, our entire life is shaped beautifully. சங்கீதம் 63ஆம் சங்கீதம் ஒரு அருமையான சங்கீதமாய் காணப்படுகிறது. And Psalm 63 is a beautiful psalm. அந்த சங்கீதத்தை வீட்டிலே சென்று நீங்கள் வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். I request you to go back home and read this psalm. தாவீது எழுதின சங்கீதமாக காணப்படுகிறது. It is a psalm which David wrote. அதிலே ஒரு மனுஷன் அவன் தேவனுக்கான அந்த தாகத்தை குறித்து அழகாக வர்ணித்திருக்கிறார். And in that psalm he so beautifully described the thirst for God. தாகத்தை பெறுவதற்கான உச்சபட்ச தேடுதலை குறித்து இந்த சங்கீதத்தில் அழகாக வர்ணித்திருக்கிறதை பார்க்கலாம். And we can also see so beautifully described over there his highest pursuit for desiring for the presence of God. 63ஆம் சங்கீதம் முதல் 8 வசனங்களிலே அருமையாக தேவனுடைய பிரசன்னத்தை எப்படி தேடுவது, அவருடைய பிரசன்னத்தை எப்படி தாகமாய் நாடுவது என்பது குறித்து அழகாக சொல்லி இருக்கிறார். In Psalm 63 and verses 1 to 8 you can also see very clearly the thirst for God's presence and also his highest pursuit for that. தேவனே நீ என்னுடைய தேவன், Lord, oh God, thou art my God. அதிகாலமே அவரை தேடுகிறேன் என்று அவரை தேடுகிற அனுபவத்தை குறித்து தேவன் சொல்லி இருக்கிறார். And he's also spoken over there the experience of searching him early in the morning. அவரை தேடுகிற அனுபவம் மட்டும் போதாது. It is not only that you seek him. யோவான் 15ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை நாம் வாசிக்கும்போது இவ்விதமாக சொல்லுகிறது. In John chapter 15 verses 4 and 5 you read that it is recorded like this. Remain in me as I also remain in you. No branch can bear fruit by itself. It must remain in the vine. Neither can you bear fruit unless you remain in me. I am the vine, you are the branches. If you remain in me and I in you, you will bear much fruit. Apart from me, you can do nothing.
என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இந்த வசனத்தை நன்கு கவனித்தீர்களா? And did you notice this verse carefully? தனிப்பட்ட ஒரு மனுஷனை எழுப்புதல் எப்படி வரும் என்று பார்க்கும் பொழுது தேவனோடு உள்ள நெருக்கத்தின் மூலமாக எழுப்புதல் வரும் என்று பார்க்கிறோம். When we see as to how a personal revival come into an individual person, it is through the presence of God we see. அந்த நெருக்கமாய் காணப்படுகிற நபர் அவர் எப்படி காணப்படுவார் தெரியுமா? And a person who's got an intimate relationship, how will he be found? என்னில் நிலைத்திருங்கள் என்று இயேசு சொல்கிறார். And Jesus says, abide in me. அந்த நிலைத்திருங்கள் என்ற வார்த்தை இந்த இரண்டு வசனங்களிலும் எத்தனை தடவை வந்தது என்பதை நீங்கள் கணக்கு பாருங்கள். And contrast to how many times it is recorded, remain in me, remain in me. ஆராதிக்க வரும் பொழுது மட்டும் ஆண்டவரே என்று அண்டிக் கொள்வது பெரிய காரியம் அல்ல. It is not a big thing when you come to the church alone, you are saying, Lord, I need to be closer with you. அவரிலே நிலைத்திருக்கிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். And we see a consistent relationship where you are abiding with him always. ஒரு இடைவிடாத தொடர்பு காணப்பட வேண்டும் என்று பார்க்கிறோம். And we see a connection without any hindrance over there. கிறிஸ்துவிலிருந்து பிரிக்க முடியாத ஒரு ஐக்கியத்தை நாம் காணப்பட வேண்டும் என்று பார்க்கிறோம். And we see we need to have an intimate relationship with Jesus that it cannot be separated. அப்படி நிலைத்திருக்கிறவர்களுக்கு பாருங்கள் என்ன ஒரு நன்மை இருக்கிறது என்றால், And if you look into what is the good thing that is there for a person who remains or abides in him. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கும் பொழுது விதமாய் காணப்படுகிறது. ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று சொல்கிறார். And in Revelation chapter 2 verses 4 to 5 it is recorded, you have left your first love. ஆதியில் கொண்டிருந்த அன்பு, The first love that you had at the beginning. நாம் ரட்சிக்கப்பட்ட புதிதிலே எவ்விதமாய் ஒரு நெருக்கத்தோடு ஒரு வாஞ்சையோடு காணப்பட்டோம். And during the beginning times of our salvation, how close we were with Jesus. ஒரு கணவன் மனைவி எடுத்துக்கொள்ளும் பொழுது திருமணமான புதிதிலே எவ்வளவு நெருக்கமாய் காணப்படுவார்கள். When you talk about an husband and wife during their early marriage days, how close they will be. கணவனுக்கு ஒரு தேவை என்றால் உடனே வந்து செய்வார்கள். And if there's a need for the husband, immediately he will come and help. மனைவிக்கு ஒரு தேவை என்றால் உடனே ஓடி வருவார்கள். If there's a need for the wife, immediately he'll come and help. ஆனால் காலங்கள் செல்ல செல்ல But as time goes by, என்ன தேவை இருந்தால் நீ செய் பாத்துக்கோ, and if they'll say, you do it, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, don't disturb me. இப்படி அந்த அன்பின் நிலை குறைகிறது. The level of the love decreases. உண்மையாகவே திருமணமானவர்கள் எத்தனை ஆண்டுகளானாலும் நேற்று திருமணமானவர்கள் போல் இருக்க வேண்டும். And those who are married, no matter how many years have gone by, they should be as if they are married, they are just married. அந்த திருமண வாழ்க்கை ஒரு பெரிய ஆசீர்வாதமானதை காணப்படும். And then the married life will be a great blessing. நாட்கள் ஆக ஆக அன்பு கூட வேண்டுமே தவிர அன்பு குறைய கூடாது. And years go by, your love should not decrease, but it should increase. அதுதான் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட திருமணங்கள். And those are the marriages which is done by God. பாருங்கள், நாமும் கூட தேவன் மீது கொண்டிருந்த அந்த ஆதி அன்பை மீண்டும் பெற்றுக்கொண்டால் அவர் விரும்புவது போல அவர் இணைத்துக்க கத்துக்கிறதை செய்வாராக. And even if we receive that first love that we had, we will be able to remain in it. முதல் தலைப்பை நாம் பார்க்க போகிறோம். And we're going to look into the first part of the title, தனிப்பட்ட எழுப்புதல். personal revival. தனிப்பட்ட எழுப்புதல் என்றால் என்ன? What does it mean when we say a personal revival? எப்படி ஒரு தனிப்பட்ட நபராகிய எனக்குள்ளே அந்த உயிர் மீட்சி எப்படி காணப்பட வேண்டும்? And how should that revival be into me, a personal and individual life? வாசியுங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசியுங்கள். Let us read from Acts of Apostles chapter 3 verse 19 in English. Repent then and turn to God, so that your sins may be wiped out, that times of refreshing may come from the Lord. உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். It says, repent then and turn to God, so that your sins may be wiped out. இந்த தனிப்பட்ட எழுப்புதல் என்பது பாருங்கள் ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு நிகழ்வு, ஈவென்ட் அல்ல. And personal revival, it is not an emotional event. ஒரு குறிப்பிடத்தக்க ஆவிக்குரிய விழிப்புணர்வாய் காணப்படுகிறது. But we see it is a spiritual awakening marked. நாம் இந்த கடைசி நாட்களிலே ஒரு விழிப்புணர்வோடு காணப்பட வேண்டும். And in these last days, we should stay awake.
இந்த விதத்திலே பிசாசு வந்து வஞ்சிப்பதற்கு எதுவான காரியம் செய்வான் என்பதை குறித்து மிக விழிப்போடு காணப்பட வேண்டும். We should be very vigilant as to knowing in what way Satan will also come and tempt us. அடுத்ததாக தேவனுக்கான ஒரு தாகம் அவசியமா இருக்கிறது. And next we also need to have a hunger and thirst for God. இயேசுவை தேடுவதிலே ஒரு பெரிய வாஞ்சை தாகம் அவசியமா காணப்படுகிறது. You need to have that great desire and thirst in seeking God. ஒரு ஆழ்ந்த மனம் திரும்புதல் காணப்பட வேண்டும். And we should also have a deep repentance. அடுத்ததாக தேவனிடத்திலே நம்மை அர்ப்பணிக்கிற காரியத்தில் ஒரு புதிய பரிமாணத்தை உருவாக்குவதுதான் எழுப்புதல் என்று பார்க்கிறோம். And we also see a new dimension or a new level of surrender towards God is what we see a personal revival. இந்த சொன்ன இந்த அனுபவங்கள் முதலாவது எங்கிருந்து தொடங்குகிறது என்று பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயத்திலிருந்து தொடங்குகிறது பார்க்கலாம். And whatever experiences that we have spoken about, where does it start first? It begins in our heart. உள்ளான மனுஷன் சொல்கிற அந்த பகுதி ஒரு சோர்வடைந்த நிலையிலே காணப்படும் என்று பார்க்கிறோம். And we are divided into the spirit, soul and body. When there is a discouragement or dullness in the soul, there will be tiredness. முதலாவது தேவன் பலப்படுத்த வேண்டியது உள்ளான மனுஷனை. First and the foremost, God needs to strengthen that inner man. இந்த காரியங்கள் நம் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்திற்கு வழிவகுக்கிறது. And this will bring about a great change in our life. நம்முடைய வாழ்க்கை மாற்றத்துக்கு மட்டுமல்ல, It will not only transform or change our நம்மை life, சுற்றி உள்ளவர்களுக்கும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அன்பானவர்களே. and it will also bring about a great impact on people surrounding us. இப்படிப்பட்ட உள்ளான மனுஷனுடைய மகிழ்ச்சி காணப்படும் பொழுது சுற்றி நமக்கு என்ன நடந்தாலும் நம்மை பாதிக்காது. When there is a joy in the inner man, whatever is happening around, it will never affect us. எப்பொழுதும் சந்தோஷமாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்வாராக. And the Lord will be gracious that we will be happy at all times. என்ன துக்கத்தை ஏற்படுத்திய நிகழ்ச்சிகள் நம்மில் நடந்தாலும் ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று மகிழ்ச்சியோடு காணப்படக்கூடிய அந்த ஒரு தெய்வீக சந்தோஷத்தின் இருதயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். No matter whatever things surrounding us might try to bring sad in our life, we will not be worried about it because Jesus is there and he will bring us the joy in our heart. தான் தனிப்பட்ட ஒரு எழுப்புதல் என்பானவர்களே. This is what is personal revival. நம்மை சுற்றி நடக்கிற எந்த காரியம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்தை ஒன்று செய்ய முடியாத நிலையில் காணப்பட வேண்டும். And we should be in a status where nothing what is happening around us should affect our spiritual life. பாருங்கள், ஒரு மனத்தாழ்மை என்று பார்க்கிறோம். We also see humility. பாருங்கள், தாழ்மையான மற்றும் உடைந்த இருதயம் கொண்டவளை தேவன் உயிர்ப்பிக்கிறார் என்று பார்க்கிறோம். We also see God revives the humble and broken hearted. இது குறித்து அதிகம் தெரிந்து கொள்ள வேண்டும்னா ஏசாயா 57:15 யாக்கோபு 4:6 வீட்டை சென்று வாசித்து பாருங்கள். To know more about it, you can go back home and read from Isaiah chapter 57 verse 15 and from James chapter 4 and verse 6. பாருங்கள், நம்பிக்கை இல்லாமல் ஒரு உடைந்த இருதயம் கொண்ட ஒரு நிலை என்று பார்க்கிறோம். And we see a hopeless situation where the heart is also broken down. வேதம் கூறுகிறது இந்த காரியத்தை குறித்து. And the Bible talks about this. நொறுங்குண்ட இருதயம் என்று அழைக்கிறது. And it calls them as a broken hearted person. நம்பிக்கை இழந்த ஒரு நிலையை தான் வேதம் நொறுங்குண்ட என்று அழைக்கிறது. And the Bible calls a person as broken hearted where they have lost all the hope. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். Understand very clearly. ஒரு நம்பிக்கை இல்லாத நிலை, A hopeless situation. உண்மையாகவே இந்த உலகத்திலே நிலை அப்பிதமாக தான் காணப்படுகிறது. Truly speaking, the situation in the world is like this. ஆண்டவரே, இந்த உலகிலே என்ன நம்பிக்கையோடு வாழ்வது? வேலை இருக்குமா நாளைக்கு தெரியாது, உடலில் சுகம் இருக்குமா தெரியாது. இந்த நிலையில் நம்பிக்கையெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த உடைந்த சூழ்நிலை தான் நொறுங்குண்டு இருதயம் என்று பார்க்கிறோம். And we see about a broken heartedness where you do not have a hope concerning your job or your health as to how it is going to be. பெருமை மற்றும் சுயத்திலே நம்பிக்கை காணப்படும் அல்லவா? And when you have a hope in your pride, என்னால் எதையும் செய்ய முடியும் என்று நினைப்பதுதான் ஒரு பெருமை நிலை என்று பார்க்கிறோம். and we see a status of being pride is where you say I can do anything on my own. இந்த தனிப்பட்ட எழுப்புதல் வர வேண்டும் என்றால் மனத்தாழ்மை அனுபவம் வேண்டும் என்று பார்த்தோம் அல்லவா? If you need to have that personal revival, first and the foremost, you need to have that humility. என்னால் எதையும் செய்ய முடியும் என்ற அந்த நிலை நுறுக்கப்படும் பொழுது தாழ்மை வருகிறதை பார்க்கலாம். And where you say that pride, I can do anything, when it is broken down, you come to a status of being humble. ஆண்டவரே, அடுத்த ஸ்டெப் என்னால் வைக்க முடியாத ஆண்டவரே, என்னால் ஒன்று செய்ய முடியாத ஆண்டவரே என்று இயேசுவையே சார்ந்து கொள்கிற ஒரு நிலை வரும் அல்லவா? அதுதான் அந்த நொறுங்குண்ட இருதயத்தின் நிலை என்று பார்க்கிறோம். And we see the status of a broken heartedness is where we say, Lord, I cannot take the next step. I completely lean or depend on you. பாருங்க, மனத்தாழ்மை என்று சொல்லுவது தேவனை சார்ந்து கொள்வது மட்டும்தான். And when we say
say being humble, it is depending on God. அப்படிப்பட்ட நபர்களை தேவன் உயிர்ப்பிக்கிறதை பார்க்கலாம். And people who are like that, God revives them. ஏசாயா 57ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை விதமாய் பார்க்கிறோம். In Isaiah chapter 57 and verse 15, we read like this. நொறுங்கின இதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கு என்று பார்க்கிறோம். And we see he revives the broken-hearted. நொறுங்குண்டு பணிந்த ஆவிகளிடத்திலே வாசம் பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். And he also says he lives in a person who's having a contrite heart and lives low in the spirit. அவிதமாக மனம் திரும்புதல் என்று பார்க்கிறோம். We also see about repentance. இந்த மனம் திரும்புதல் என்று பார்க்கிற காரியம் ஒரு ஆழமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. Talking about repentance, it's a deep subject. பாருங்கள், இந்த தனிப்பட்ட எழுப்புதல் வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவிதமாக ஒரு மனத்தாழ்மையோடு கூட தேவனே நீரே வேண்டும், இயேசுவே நீரே வேண்டும் என்று அவரை அண்டிக் கொள்வதை குறித்து பார்க்கிறோம். And when we see about personal revival, where we say we have that repentance and say, Lord, we need you alone. பாருங்கள், சங்கீதங்கள் 51:17 வாசிங்கள் பார்க்கலாம். And let's read from Psalm 51 and verse 17. The sacrifices of God are a broken spirit, a broken and a contrite heart. O God, thou wilt not despise. தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர் என்று நாம் பார்க்கிறோம். And we see the sacrifices of God are a broken spirit, a broken and a contrite heart. O God, thou wilt not despise. மனம் திரும்புதல் என்று சொல்லும் பொழுது அதை நன்றாய் கவனிக்க வேண்டும். பாருங்கள், நேர்மையாக தவறுகளை ஒப்புக்கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை என்று பார்க்கிறோம். And when you talk about true repentance, it is where you have that honest confession about your sin. புரிகிற மொழி சொல்ல வேண்டும் என்றால் ஒப்புதல் வாக்குமூலம். And if you need to say that in short, it is a confession that you make. பாருங்க, அப்போ நான் உண்மையாகவே அந்த தவறுகளை ஒப்புக்கொண்டு அதை அறிக்கையிட்டு பாவத்திலிருந்து மனம் திரும்பின் அப்பொழுது ஒரு மறுசீரமைப்பின் ரெஸ்டோரேஷன் அந்த அனுபவத்தை நாம் பார்க்கலாம். And we see about we need to admit our sins, make an honest confession and turn from sin. That brings about a true restoration. ஒரு உதாரணத்தை சொல்லி விளக்க விரும்புகிறேன். I would like to tell you an example and explain. ஒரு தோட்டக்காரன் கிணற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு வர ஒரு மண் பானையை பயன்படுத்துவாராம். A farmer used to make use of the mud pot to draw water from the well. அந்த பானையிலே தண்ணீர் இறைத்து கொண்டு வந்து செடிகளுக்கு ஊற்றுவானாம். And he will also make use of this broken pot to draw water and he will pour it for the trees. இரண்டு பானைகள் இருந்ததாம். And there were two pots. அதிலே ஒரு பானை முழுவதுமாக நன்றாக இருந்ததாம். And one pot was good one. ஆனால் ஒரு பானை பாருங்க, அது உடைந்ததாய் காணப்பட்டதாம். But the other pot was a broken one. அப்போ அந்த உடைந்த பானையிலே அவன் தண்ணீர் மொண்டு கொண்டு அந்த செடிகளுக்கு சென்று ஊற்றும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? வழியிலேயே பாதி தண்ணி சிந்திடுமா. But when he's making use of this broken pot to draw water, even as he's going down and all the half of the water will be spilt over there. ஒரு நாள் அதுக்கு ரொம்ப ஃபீலிங் வந்துருச்சாம். And one day this pot was feeling very much. ஐயோ, எவ்வளவு கஷ்டப்பட்டு தண்ணி இறக்கிறீங்க கிணத்துல இருந்து. You are drawing water from the well so hard. எடுத்த தண்ணி எல்லாம் என்னையில ஊத்துன உடனே நான் வந்து சரியா இல்லாதபடினாலே ஓட்டை இருக்கிறபடினாலே அந்த ஓட்டை வழியே சிந்தி விடுகிறது தண்ணி எல்லாம். And because for the hole in my pot and whatever water you're drawing, it is all getting spilt on the way. நான் உபயோகமற்றவன், நான் உங்களுடைய உழைப்பையும் நேர்த்தி வீணாக்குகிறேன் என்று சொன்னதான். And that pot said, I'm useless and I'm wasting your time and energy. உடனே இந்த தோட்டக்காரன் ஒரு சிரிப்பு சிரித்து விட்டு அதை பார்த்து சொன்னானா. Then the farmer, the gardener, he smiled at it and then said, நான் ஒவ்வொரு முறை கிணற்றிலிருந்து அந்த செடிக்கு போகிற வரைக்கும் அந்த பாதையிலே நான் நடந்து வருவேன் அல்லவா, அந்த பாதையை கொஞ்சம் திரும்பி பாருண்டானா. And then the gardener looked at the pot and said, turn back the way when I'm drawing water and coming, look at that path. அந்த தண்ணி சிந்திக் கொண்டு வந்த அந்த பாதை முழுவதிலும் செடிகள் வளர்ந்து பூக்கள் பூத்திருந்ததாம். And in the part where the waters were getting spilled, there were plants and trees that had grown and it was also growing with the flowers in there. அதை பார்த்து அந்த பானைக்கு ஆச்சரியமாய் போய்விட்டதாம். And looking at that, the pot was so surprised. உன்னிலே ஓட்டை இருக்கிறது என்பதை நான் அறிந்து, அந்த பலவீனத்தை அறிந்து, தண்ணீர் ஊற்றுற பக்கம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பக்கத்தில் நான் விதைகளை போட்டு வைத்தேன். உன்னிலிருந்து கீழே விழுந்த தண்ணீர்கள் மூலமாக அந்த விதைகள் முளைத்து அந்த செடியில இருந்து பூக்கள் வந்திருக்கிறதுன்னு சொன்னாரா. And then he said, I know the fault that is there in you, that is a hole is there, knowing that I also had sown
the seeds on the path on that side, and through the water that is spilling out, the trees had grown, the plants had grown and blossomed flowers. அதை பார்த்த உடனே இந்த பானைக்கு சந்தோஷம் வந்ததுடா. And looking at that, the pot felt so happy. இது போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட. Even so in our life. நம்முடைய வாழ்க்கையிலே எந்த இடத்திலே பிளவுகள் இருக்குது என்பதை குறித்து என் இயேசு அறிந்திருக்கிறார். And God knows very well where there is division in our lives. எந்த இடத்திலே பலவீனம் இருக்கிறது, ஓட்டைகள் இருக்கிறது, குற்றம் குறை இருக்கிறது என்பதை குறித்து அறிந்திருக்கிறார். And he knows very well where there is a fault or a hole or mistake in our lives. நம்மிடம் வந்து ஆண்டவரே என் வாழ்க்கை இவ்வளவுதான் ஆண்டவரே நீர் எப்படியே பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஐயா என்று அர்ப்பணிக்கும் பொழுது, மனம் திரும்பும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை வீண் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமே, அந்த வாழ்க்கையை மற்றவர்களுக்கு பூத்து குலுங்கும்படியாக ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையா மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். When we completely surrender ourselves and confess to the Lord, saying, Lord, this is what I am, God is able to change our life to make us a great blessing for others. பாருங்கள், தவறுகளை நேர்மையாக ஒப்புக்கொள்கிற ஒரு அனுபவம் என்று பார்க்கிறோம். And we see it is an experience where you admit your sins and make a honest அதை confession. அறிக்கையிட்டு மனம் திரும்பும் பொழுது ஒரு மறு சீரமைப்பை கொண்டு வருகிறார் என்று பார்க்கிறோம். And we see when you confess and repent, it brings about a great restoration. அடுத்தது அங்க மனம் திரும்பி விட்டு போதாது, ஜெபம் அவசியமா இருக்கிறது. Not only repentance is enough, you also need to pray. லூக்கா 18:1 யாக்கோபு 5:16 நீங்க வாசித்து பார்க்கும்போது விதமா சொல்லுகிறது. In Luke chapter 18 verse 1 and also James in chapter 5 verse 16, it says like this. ஊக்கமான விடாப்பிடியான ஜெபம் தேவனோடு நம்மை நெருங்க செய்கிற ஒன்றாய் காணப்படுகிறது. And fervent and persistent prayer draws us closer to God. அது ஆவிக்குரிய ஒரு விழிப்புணர்வை கொண்டு வருகிறது என்று பார்க்கிறோம். It also brings about a spiritual awakening. உண்மையாகவே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு பெரிய விழிப்புணர்வை கட்டளையிடுவாராக. And may the Lord bring about a great awakening in our personal life. இரண்டாவதாக பார்க்கிறோம் தேவனோடு ஒரு நெருக்கம். And secondly, we see intimacy with God. வாசிங்கள் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்கள். Let us read from Philippians chapter 3 verse 10. I want to know Christ, yes, to know the power of his resurrection and participation in his sufferings, becoming like him in his death. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்குப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படி ஆயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும். இரண்டாவதாக தேவனோடு நெருக்கம் என்று பார்க்கிறோம். Secondly, we see intimacy with God. ஒரு பெரிய ஐக்கியம், A great fellowship. அந்த ஐக்கியம் அந்த நெருக்கம் எப்படி காணப்பட வேண்டும் என்று தெளிவாக இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. And it's very clearly given in this verse as to how that fellowship and the intimacy should be. அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும் And to know the power of his resurrection and participation in his sufferings. ஆங்கிலத்திலே I want to know Christ என்று பார்க்கிறோம். And we see it is recorded in English, I want to know Christ. கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம். We see I want to know Christ. பாருங்க, இயேசு கிறிஸ்துவை தனிப்பட்ட விதத்திலே நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. It is important that we need to know Christ in a personal way. பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாய் வெளிப்பட்டிருப்பார். And Jesus Christ would have been revealed to each one of you in a different way. எனக்கு ஒரு விதமாய் வெளிப்படுவார். For me, he will be revealing himself in a different way. எனக்கு வெளிப்பட்ட விதத்திலே உங்களுக்கு வெளிப்பட மாட்டார். And the way that he is revealing himself to me, he will not reveal himself to you. உங்களுக்கு வித்தியாசமா வெளிப்படுவார். And he will reveal himself to you in a different way. ஒரு பிறந்த குழந்தை எப்படி ஒரு தாயை அறிகிறது என்று கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா புரியும். And think for a while, you will understand a newborn baby, how is that that child knows its mother. ஒரு தாய் என்று பார்க்கும் பொழுது அநேக விதமான குணாதிசயங்கள் காணப்படுகிறது. So many characteristics features are there. அது எல்லாம் குணாதிசயங்களையும் ஒரே நேரத்தில் குழந்தை உணர்ந்து கொள்ளவே முடியாது. The child will not be able to understand the entire characteristics of the mother. அப்படி உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் அது விசேஷமான கம்ப்யூட்டர் குழந்தையா தான் இருக்கணும். And if the child is able to know, then it should be a special computer child. பிறந்த கை குழந்தைகள் என்ன தெரியுமா தெரியும்? For the newborn baby, how will it know its mother? எனக்கு வயிறு பசிச்சு நான் கொஞ்சம் சத்தம் கொடுத்தேன்னா உடனே வந்து எனக்கு பால் கொடுப்பவள் என் தாய் என்ற அறிவு மட்டும்தான் இருக்கும். The child will have only that understanding. If I cry out of hunger, immediately the mother will feed me with that milk. தாய்க்கு தான் அந்த பிள்ளை இந்த டைம்ல கத்துதுன்னா அதுக்கு உணவு தேவை அப்படின்னு தெரியும். Only the mother knows if the child is crying at this point of time, then it is hungry. உண்மையாகவே நீங்கள் இயேசுவை நீங்கள் நோக்கி கூப்பிடும் பொழுது
நீங்கள் அந்த பிள்ளை ஏன் கூப்பிடுது அப்படின்னு தேவன் நன்றாக தெரியும். விசுவாசிக்கிறீங்களா? And ஹalleluya. truly speaking, when you call upon Jesus, He knows very well as to why my child is calling. இது தேவனோடு இயேசுவோடு நெருங்க நெருங்க இந்த அனுபவம் நமக்கு நல்லா புரியும். And as you draw closer and closer with Jesus, you will know that experience. ஒரு தாய் என்பதில் எத்தனை குணலட்சணம் இருக்குது என்று அது அறிந்து கொள்ள The முடியாது. child will not able to know at that point of time, so all the characteristics of a mother. நாளுக்கு நாள் அறிந்து கொள்ள ஆரம்பிக்கும். But each and every day it will know and understand. அந்த அறிவு பெருக பெருக பாருங்கள் என்ன வித்தியாசம் இருக்கும் தெரியுமா? தாயை போல அன்புள்ளவள் நேசிக்கக்கூடியவள் இந்த உலகத்திலே ஒருவரும் இல்லை என்ற அறிவு வளரும். And as it grows and it will have that knowledge and understand, there's no one like a mother to love. சிலருக்கு எப்ப தெரியுமா தெரியும்? Some people, when is that they realize? அந்த தாய் உயிரோடு இருக்க வரைக்கும் புரியாது. As long as the mother is alive, they will not know. அந்த தாய் கடந்து சென்ற உடனே தான் ஐயோ எங்க அம்மாவை போல ஒருத்தர் இந்த உலகத்துல கிடையாதுன்னு சொல்லுவாங்க. And only after the mother has passed away, they will say, there's none like my mother in the world. நாம் தனிப்பட்ட விதத்திலே நாம் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். We need to know God in a personal way. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமாக இயேசு நமக்கு வெளிப்படுகிறார் இருக்கார். God is a God who will reveal himself to us in many different ways. மார்க்கின் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசியுங்கள். Let us read from Mark chapter 12 verse 30. Love the Lord your God with all your heart and with all your soul and with all your mind and with all your strength. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. அவரிலே அன்பு கோருகிறோம் என்று நாம் சொல்லுகிறோம். We say that we love him. பாருங்க அதை எப்படி அவருக்கு அறிய செய்வது? How is that we will show that to him? சில கணவன் மனைவி பிரச்சனையில சென்று பேசும் பொழுது ஐயா என்னை இவர் நேசிக்கவே மாட்டார் ஐயா. And when there's a problem between the husband and wife and we try to solve it, they will say he is not loving me, pastor. அவர் சொல்லுவார் நான் இவளுக்காக தான் இருக்கிறேன், எல்லாம் சம்பாதிக்கிறது இவளுக்காக தான், எல்லாம் இவளுக்காக தான், அப்புறம் வேற என்ன எதிர்பார்க்கறா தெரியலையா. And then he will say, pastor, I'm doing everything for her, all my earnings it is only for her, I do not know what else she's expecting. உள்ளே அன்பு இருக்கிறது, There is love inside. அதை வெளியே காட்ட தெரியாது. He doesn't know how to reveal it or express it. அதை அடுத்தவருக்கு புரிந்து கொள்ள முடியாது. And the other person will also not understand. இதுதான் பிரச்சனை காணப்படுது. That is the problem. தேவனை நாம் நேசிக்கிறோம், அன்பு கூறுகிறோம். We love God and we love him. அதை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் தெரியுமா? You know how you need to express that? அவருக்கு ஆராதிக்கிற ஆராதனை மூலமாக. And through the worship that you worship and praise him. ஆராதனை ஒரு பாட்டு மட்டுமல்ல. And when you talk about worship, it is not just a song. அந்த ஆராதனையில் அவர் சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற அனுபவம் மூலமாக நம்முடைய அன்பை தெரிவிக்கலாம். And we can show and express our love through prayer and also waiting in his presence. அவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது நம்முடைய அன்பை அவர் அறிந்து கொள்வார், அவருடைய அன்பை நாம் அறிந்து கொள்வோம். பரஸ்பரம் அன்பை பரிமாறிக் கொள்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள கத்துக்கிறவே செய்வாராக. And when we wait in his presence, we will be able to share our love between each other. He will know our love and we will be able to know his love. அநேகர் சொல்லுவாங்க ஏன் நீ சும்மா சச்சி ஓடிட்டு அங்கே கிடக்குற? And many people used to say, why is that simply you're running to church all the time? தேவனுக்கு நம்முடைய அன்பை தெரியப்படுத்தணும். And we need to express our love to God. ஆராதனை சத்திரம் மட்டுமல்ல, வீட்டிலேயும் கூட நம்முடைய அன்பை அவருக்கு தெரியப்படுத்த கத்துக்கிறவே செய்வாராக. Not only during the time of the service, even at home, may the Lord give us grace that we will express our love. சங்கீதம் 46:10 விதமா சொல்லுகிறது. In Psalm 46 and verse 10 we read like this. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். Be still and know that I am God. தேவன் என்று எப்பொழுது அறிந்து கொள்ள முடியும்? When is that we can know about him? என்ன பண்ணணுமா? நீங்கள் அமர்ந்திருந்து. You have to be still. சில வேளையில் அவர் சொல்றதை நாம் கேட்பதில்லையே. Sometimes we don't even listen to what he says. கேட்பதற்கு அவருடைய சமூகத்தில் நாம் அமருவதில்லையே. Oh, we are not even sitting in his presence to listen and hear his voice. ஓட்டம் வேலை வேலை என்று ஓடிக்கொண்டே இருக்கிறோமே. Oh, we are kept on running and running for job and so many things. கொஞ்சம் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். And be still and know that I am God. தேவ சத்தத்திற்கும் அவருடைய வார்த்தைக்கும் செவி சாய்த்தல்
மற்றும் கீழ்ப்படிதல் மூலமாக அவரை அறிந்து கொள்ளலாம் என்று பார்க்கிறோம். And we see we can know more about him when we listen to his voice and word and also obey to his voice and word. பாருங்கள், யோவான் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது விதமா சொல்லுகிறது. In John chapter 14 and verse 21 we read like this. Whoever has my commands and keeps them is the one who loves me. The one who loves me will be loved by my Father, and I too will love them and show myself to them. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாய் இருப்பான். நானும் அவனில் அன்பாய் இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். தேவனை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? And how is that we can know our God? அவரிலே அன்பாய் இருக்கும் பொழுது அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடக்க வேண்டும். And when we love him we have to observe and keep his command. நாம் சொல்லுகிற வார்த்தையின்படி பிள்ளைகள் செய்யும் பொழுது ஒரு அன்பு வரும் என்று பார்க்கிறோம். When the children obey to whatever they say, then there will be love. அவருடைய கட்டளைகளை கேட்டு கற்பனையின்படி நடக்கிற நமக்கு தேவன் அவரை வெளிப்படுத்துகிறதை பார்க்கலாம். And we who listen to his commandments and obey, he will reveal himself. பாருங்கள், மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் விதமா சொல்லுகிறது. Matthew chapter 6 and verse 33 says like this. எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவுடனான ஐக்கியத்திற்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது அவரை அறிந்து கொள்ளலாம் என்று பார்க்கிறோம். And we see we can know more about him when we make relationship with him, keeping him as the priority over all other things. நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுக்கும் அவர் சம்பந்தமான காரியங்களுக்கும் முக்கியம் கொடுக்க வேண்டும். And we need to give the first priority to God and things pertaining to him above all other things in the world. பாருங்க, அப்பொழுது தேவன் நம்மிடத்தில் அன்பாய் இருப்பார்னு பார்க்கிறோம். And then we see God will love us. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எதற்கு முதலிடம் கொடுக்கிறோம்? And for what thing do we give priority in our life? ஞாயிற்றுக்கிழமை என்றால் தேவனுடைய ஆலயத்தை செல்ல வேண்டியது அது அவசியமா இருக்கிறது. And on a Sunday it is important that you have to go to church. இயேசுவுக்கும் அவருடைய ஊழியத்துக்கும் முதலிடம் கொடுக்கிறவர்களாய் காணப்படுகிறீர்களா? Are you a person giving first priority to Jesus and to his ministry? அதுதான் தேவனுக்கும் உங்களுக்குமான நெருக்கத்தை காட்டுகிறதாக இருக்கிறது. Only that shows your close intimacy with God. பாருங்கள், இந்த சங்கீதம் 63ஐ பார்த்தோம் அல்லவா? And we saw Psalm 63. அதிலே அருமையாக தாவீது சொல்லி இருக்கிறார். And in that David has beautifully said, தேவனே, நீ என்னுடைய தேவன். God, you are my God. அதிகாலமே உம்மை தேடுகிறேன். Early will I seek you. அவரை தேடும் பொழுது விடாததுமான இடத்திலே என் ஆத்மாவே தாகமா இருக்கிறது என்பதை குறித்து தேவனுடைய சமூகத்தை பிரசனத்தை வாஞ்சிக்கிற அமைதி கொடுத்து தாவீது சொல்கிறதை பார்க்கலாம். And he's also describing his desire over there. My soul thirsts for you, my body longs for you in a dry and weary land. உண்மையாக தேவனை எப்படி தேட வேண்டும், அவர் எப்படி தன்னை வெளிப்படுத்துவார் என்று பார்த்தோம். And we also saw how is that we need to seek him and how will he reveal himself is what we saw, and also how he loves us. உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனை அவ்விதம் தேடுகிறோமா? And truly speaking in our life, do we seek God like that? தேவனோடு நெருக்கம் எவ்விதமாய் காணப்படுகிறது? How is our intimacy with God? கொஞ்சம் எல்லாம் கேட்டு பார்க்கலாமா இந்த வேளையில? Let us ask ourselves. ஆண்டவரே, எல்லாவற்றையும் விட வேலையை விட வேலையை கொடுத்த உமக்கு முதலிடம் கொடுக்கிறேன் என்று அந்த பிரியாரிட்டி காணப்படுகிறதா? And is there a first priority to God above all your job which God has given you? தனிப்பட்ட எழுப்புதல் எப்படி நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று பார்த்தோம். And we saw how is that we can receive that personal revival. தேவனோடு எப்படி நெருக்கமாய் காணப்பட முடியும் என்று பார்த்தோம். We also saw how we can live an intimate life with God. இப்போது அப்படி இருப்பதினாலே வருகிற பலன்களை குறித்து பார்க்கலாம். And when we live so, what are the results for that? Let's see. வாசிங்கள், கலாத்தியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். Let us read from Galatians chapter 5 verse 22. But the fruit of the Spirit is love, joy, peace, forbearance, kindness, goodness, faithfulness, gentleness, and self-control. Against such things there is no law. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. தேவனோடு ஒரு தனிப்பட்ட எழுப்புதல், அவரோடு நெருக்கம் காணப்படும் பொழுது நம்முடைய ஜீவியத்திலே வருகிற பலன் என்ன தெரியுமா? And what are the results when we have a personal revival with God and also intimate life with God? ஆவியின் கனி பெருகும் என்று பார்க்கிறோம். And we see the fruit of the Spirit will increase. இந்த 9 சுழைகளும் சேர்ந்ததுதான் ஆவியின்
கனி. And these 9 segments form a fruit of the Spirit. அன்பு என்று பார்க்கிறோம். And we say about love. இயேசுவுடைய அன்பு நாம் வெளிப்படுத்துகிறோமா? Are we revealing out the love of Jesus? நம்மிலே இயேசுவின் அன்பு வெளிப்படுகிறது மற்றவர்கள் காண முடிகிறதா? Are people able to see the love of Jesus revealed through us? நம்முடைய கிரியைகள் நம்முடைய ஜீவிதத்தில் இயேசுவின் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று பார்க்கிறோம். And we see our actions should reveal the love of Jesus. இரண்டாவது சந்தோஷம். Secondly, it's joy. சந்தோஷம்னா எல்லாரும் சந்தோஷமா தான் இருப்பாங்க. And when you talk about joy, everyone will be happy. ஆனால் சந்தோஷமாக இருக்க முடியாத நிலைமையிலும் ஒரு சந்தோஷம் இருக்க வேண்டும். நம்முடைய முகத்தை பார்க்கிறவர்களே நம்மில இருக்கிற அந்த கிறிஸ்துவனுடைய அந்த சந்தோஷத்தை காணணும். And those who see our face, they should be able to see the joy of Christ in அந்த us. அனுபவம் எப்படி தெரியுமா வரும் நமக்கு? And when will we have that experience? தேவனுடைய சமூகத்திலே நாம் அவிதமாக செலவு செய்ய வேண்டும். And when we spend time in the presence of God. பாருங்க, ஒரு சமாதானம், யாவரோடும் சமாதானம். And peace, a peace with everyone. நாம் சமாதானத்தின் காரணகர்த்தர்களாக காணப்படணும். And we should be a reason for the peace. நீடிய பொறுமை. Forbearance. நீடிய பொறுமைக்கும் பொறுமைக்குள்ள வித்தியாசம் தெரியுமா? And what's the difference between patience and forbearance? சொல்லுவாங்க, என்ன ரொம்ப பொறுமையை சோதிக்காத. Don't test my patience, some people say. பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது. Even for my peace, there's a limit for my. நீ இதுக்கு மேல பேசினா என் பொறுமை எல்லை தாண்டி போயிடும். And if you speak much more, then my patience will go beyond the limit. அதுக்கப்புறம் நானாக இருக்க மாட்டேன். And after that, I will not be myself. இப்படின்னு சொல்றேன்னா, இன்னும் நீங்க நீடிய பொறுமை என்ற அந்த சுழை கனியில் அவசியமா இருக்கிறது. And if you say like that, you need to have that segment of forbearance. தயவு and kindness. தயவுள்ளவளாக காணப்படணும். You have to be kind. கிறிஸ்துவின் வெளிப்படுத்தும் போது நம்முடைய தயவுள்ள அந்த குணத்தை மற்றவர்களை காண கிருபை செய்வாராக. May the Lord be gracious that we'll be able to reveal that kindness to others. நம்முடைய goodness அவிதமாக kindness எல்லாம் காணப்பட வேண்டும். And we should also show our kindness and goodness. நம்முடைய நற்குணம் மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும். Others should know about our goodness. தேவனோடு நெருக்கம் ஒரு நற்குணத்தை வெளிப்படுத்த கிருபை செய்வாராக. Your intimate relationship with God, it will reveal out your good works. விசுவாசம் என்ற அனுபவம் and faithfulness. அது குறித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. No need to talk about that. சாந்தம், gentleness, அமைதியோடு காணப்படணும். and you need to be calm. இச்சையடக்கம் and self control. இந்த இச்சையடக்கம் என்று சொல்வது எல்லா நிலைகளிலும் இச்சையடக்கம். When you talk about self control, it is over everything. நம்முடைய உடலை பராமரிப்பது ஒரு இச்சையடக்கம் தேவை. And even to control our body, we need to have that. சாப்பிடுவது ஒரு இச்சையடக்கம் அவசியம். Even in our food, we need to have that self control. நம்முடைய இந்திய அந்த மென்டாலிட்டிக்கு பாருங்க, இந்த பிரியாணி வாசத்தை வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், எங்கிருந்து வரும் தெரியாது, சாப்பிட்டு கூட பசி வரும். And look into the mentality of an Indian. No matter wherever he smells biryani, he feels like eating it. சொல்லப்பட்ட வேதத்துல தொண்டையில என்ன வைக்கணுமா? கத்தி வைக்கணுமா? That's what you did in the Bible. You need to keep a knife to your throat. இதுவும் ஒரு வகையான இச்சையடக்கம். Even that is a self control. நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். And God has given us the body which is his temple. அதை பரிசுத்தமாக பராமரிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. It is our responsibility to maintain it. கண்டதையும் உள்ள போடக்கூடாது. You should not put unwanted things. தேவனோடு ஒரு நெருக்கம் காணப்படும் பொழுது சந்தோஷம், சமாதானம், இந்த ஆவியின் கனியால் அலங்கரிக்கப்பட்ட வாழ்க்கை பூக்கிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். And it is a life marked by joy and peace and spiritual fruitfulness. இதான் ஐயா தனிப்பட்ட எழுப்புதல், தேவனோடு நெருக்கம் காணப்படுகிறவர்களுக்கு வரும் பலன் என்று பார்க்கிறோம். And this is the result that a person who has got a personal revival and intimacy with God, he will receive it. இயேசு மீதான தாகம் ஏற்படும். And you'll have the thirst on Jesus. ஆண்டவரே நீர் வேண்டும் ஐயா. Lord, I need you. உம்மால் நான் ஒன்றும் செய்ய முடியாது என்ற நிலைக்கு வரணும். You should come to a situation, Lord, without you I can do nothing. பலன் என்ன தெரியுமா? And what is the result of that? ஆதி அன்புக்கு நாம் திரும்புவோம் என்று பார்க்கிறோம். And we see we'll return back to that first love. நம்மிலே ஏற்படுகிற மாற்றம் நம் குடும்பத்திலே தாக்கத்தை ஏற்படுத்தும். The change or transformation that happens in us, it will impact our family. சமுதாயத்திலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். And it will also influence the community. நம்முடைய ஜீவியத்திலே தேவனுடைய பிரசன்னத்தை சுமந்து செல்கிறவர்களாக நாம் மாறலாம். And we can become a person carrying the presence of God. நம்மை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்கும்படியாக. And
those who see us, they will be able to see Jesus. இயேசுவை காணும்படியாக In order to see Jesus, இயேசுவை சுமக்கிறவளாய் நாம் மாறுவோம் அன்பார்களே. and let us become carrier of God. திரை மறுமாக்கி பிரகாசிக்கிறவளாக நாம் மாறுவோம். And let us also become people transforming others and bringing radiance. ஆவியில் நிறைந்த ஒரு வாழ்வை நாம் அனுபவிக்க கத்துக்கிறவே செய்வாராக. May the Lord be gracious that we will experience the fullness of His Spirit. தனிப்பட்ட ஜீவிதத்தில் மாறும் பொழுது என் குடும்பத்திலே அது தாக்கத்தை ஏற்படுத்தும். And when we have that change or transformation in our personal life, it will influence the family. குடும்பம் மாறும்போது சபையில் ஒரு தாக்கம் உண்டாகும். And when the family changes, it will influence the church. அந்த தாக்கம் உண்டாகும் பொழுது சமுதாயத்திலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். And when that influence happens, it will bring about a great impact on the community. இது ஒரு சாதாரண செய்தியாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். Don't take it as an ordinary message. ஒரு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற ஒரு வார்த்தையாக நீ எடுத்துக்கொள்ளுங்கள். You need to take this as a word that awakens a personal life. ஆண்டவரே என்னை உம்மை போல் மாற்றிவிடாக. How would you like to pray? Lord, make me like you. பிதாவே என்னை உருவாக்குவீராக. Father, you shape in me. என்னுடைய தனிப்பட்ட வாழ்விலே உம்மோடு நெருங்கி ஜீவிக்கிறவனாக நீ மாற்றிவிடாக. Lord, transform and change me that in my personal individual life I will have an intimate relationship with you. எழுப்பது என்று சொல்லும்போது தனிப்பட்ட வாழ்க்கையில முதலாவது எழுப்பதை கட்டளையிடுவீராக. When you talk about revival, command a revival in my personal life first. அதற்காக நெருங்கி ஜீவித்திருந்து ஆண்டவரே உம்முடைய திருவுருவத்தை திருசித்தத்தை நாங்கள் அடைந்து கொள்ள கிருபை செய்வீராக. Lord, and for that enable me to have an intimate relationship with you and to know your form in a personal way. உம்மை வெளிப்படுத்துவதாக மாற கிருபை செய்வீராக. Lord, be gracious that we will be people revealing you out. குடும்பத்துக்கும் சபைக்கும் சமுதாயத்துக்கும் ஒரு தாக்கத்தை கொண்டு வருவதாக எங்களை மாற்றுவீராக. Lord, you transform us so that we will bring about influence through the family, to the church and to the society. அந்த அனுபவத்தை தாரும் ஆசீர்வதியும். You give us that experience and you bless us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவியினுடைய அன்பு வைக்கும் வேண்டுதலும் மாதம் சமாதானம் ஆளுகையும் நம் மனிதரோடு தங்கியது விசேஷமாக தனிப்பட்ட வாழ்விலே எழுப்புதலையும் இயேசுவோடு நெருங்கி ஜீவிக்கிற அந்த அனுபவத்தையும் கட்டளையிட்டு ஆவியின் கனியிலே பூத்து குழுங்கர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. எல்லா சொல்லுங்கள் ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பிரசித்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உவசே சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அங்கே இருப்பாராக. God bless you. பாஸ்டர் பி. ஸ்டீபன் மற்றும் திருமதி சந்திரலீலா ஸ்டீபன் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட பல்லாவரம்